இப்போ கத்திரிக்காய் சட்னி வைக்கிறதுக்கு நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம் 2 ஸ்பூனு. கடுகு போட்டோன்னே 1 ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டோன்னே 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டோன்னே நம்ம ஒரு 2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போட்டோன்னே உப்பு போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். உப்பு போட்டோன்னே மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 2 தக்காளி கட் பண்ணி இருக்கிறது நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்தோன்னே 1 ஸ்பூன் கொழும்பு மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நம்ம காஷ்மீர் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நம்ம என்ன பேஸ்ட் ஆக்கியிருக்கோம்னா வெள்ளை எள்ளும் வேர்க்கடலை இது பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி வச்சுருக்கோம். இது மசாலாவில் எல்லாம் போட்டோன்னா கத்திரிக்காய் பச்சடியில் இப்போ நம்ம இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம புளி வந்து நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து வினிகர் பாட்டில் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வினிகர் கொஞ்சம், தண்ணி 1 கிளாஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணோன்னா நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா எடுத்து வச்சுருக்கோம், அது நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கத்திரிக்காய் வேவுற வரைக்கும் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். வச்சுருக்கோம். நம்ம கத்திரிக்காய் பச்சடி அங்கே ஆகிட்டு இருக்குது. அது ஆகிற வரைக்கும் நம்ம வந்து பெரிய ஸ்டவ்வில் வந்து 5 kg சிக்கன் பிரியாணி பண்ணுறதுனால நம்ம இங்கே வெளியே வராண்டாவில் வச்சு பண்ணுறோம். இப்போ வராண்டாவில் வச்சு பண்ணுறதுனால சட்டி வச்சுருக்கோம். சட்டி சூடாகும். பிரியாணி பண்ணுறதுக்கு 1 லிட்டர் ஆயில் போட்டுருக்கோம். பட்டை போட்டுக்கலாம். ஒரு 10 ஏலக்காய், ஒரு 10 லவங்கம் போட்டுக்கலாம். அது வெடிக்கிற ஸ்டைலில் நம்ம வந்து 2 கிலோ வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணால் சீக்கிரம் வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகும். உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். சிக்கன் போட்டோன்னா நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம்.
கரம் மசாலா, காஷ்மீர் மசாலா போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சிக்கன் கிரேவி இது மாதிரி நல்லா இதாகணும். தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டணும். சிக்கன்லாம் நம்ம நல்லா கிரேவி பதத்துக்கு வரணும். அரிசிக்கு தேவையான தண்ணி. அஞ்சு கிலோ அரிசி எடுத்துருக்கோம். 5 கிலோவுக்கு வந்து 10 கிலோ சொம்பு தண்ணி போடணும். 10 சொம்பு தண்ணி போட்டிருக்கோம். இது அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம வந்து சாப்பாடு தம்முக்கு வச்சிடணும். இப்போ நம்ம வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ கத்திரிக்காய் சட்னியும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காய் சட்னியும் பவுலில் சேவ் பண்ணிக்கலாம். வந்து சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கோம். தட்டில் சேவ் பண்ணியிருக்கோம். கத்திரிக்காய் பச்சடி ரெடியாக்கி பவுலில் போட்டிருக்கோம். நீங்களும் இதே மெத்தடில் சிக்கன் பிரியாணி நம்ம ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம சிக்கன் உடையாத சாப்பாடும் நல்ல நமக்கு ரைஸ் உடையாத நல்ல பதத்தில் வந்திருக்கு. இதே மாதிரி வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டனாக இருக்கும். தேங்க்யூ. பாய் பாய்.